Good evening, student. The last class. First Congress ministries under Government of India in 1935. The topic பார்த்தோம். ஸோ அதில் 11 provinces, 6 chief commissioners provinces and all those princely states that wished to join the federations. ஸோ சிறு சிறு அரசர்கள் கூட இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணாங்க இந்த ஃபெடரேஷன்ஸில். ஆஃப்டர் தட் இஸ் த காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் got the success. 7 out of 11 provinces. The formally stated the 8 provinces. The include of these Assam Valley Muslim Party led by the Sir Muhammad தலைமையிலையும் சேர்த்து 8 சீட்டை அவங்க கேப்சர் பண்ணாங்க, விக்டோரிஸ் அடைஞ்சாங்க. ஆஃப்டர் தட் மக்களுக்கு நல்ல செயல் திட்டங்களை இந்த காங்கிரஸ் பார்ட்டிஸ் ஈடுபட்டதுனால இட் காட் சக்ஸஸ். ஆஃப்டர் த ரிசைனேஷன்ஸ் ஆஃப் தி காங்கிரஸ் மினிஸ்ட்ரி இன் 1939 the Second World War broke out. The colonial government of India entered to the war to behalf of allies without consulting the Congress ministries. So without consulting the Congress ministry, so the Congress ministers resigned the protest. So now I am going to take the topic of, so next topic 8.7 development led to the Quit India movement. Quit India movements வெளியேறு வெளியேறு இயக்கம். The development, so வழி நடவடிக்கைகள். First one is the individual satyagrahas. In August 1940, the Viceroy, the Lithiko, made an offer. So some சலுகைகளை இந்தியன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. In return to Congress, so is offers some சலுகைகள் the இந்தியன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. The supporter for the war efforts. ஸோ வார்க்கு என்னாச்சு, இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்தியா வந்து என்னது ஹெல்ப் பண்ணுவாங்க. இரண்டாம் உலக போரில் இந்தியர்களின் ஆதரவை பெறுவதற்காக, ஸோ இந்தியாவுடைய ஆதரவை பெறுவதற்காக லித்திகோ கிவ் எ சம் ஆஃபர்ஸ். ஹென்ஸ் காந்திஜி declined the limited satyagraha which could be offered by the few individuals. So limited satyagraha காந்திஜி அறிவித்தார். After Vinoba Bhave was the first to offer the satyagraha. On 17th October 1940. The Congress 17th 1940. So Acharya Vinoba Bhave was the first offer the satyagraha. First satyagraha start பண்ணார். On 17th October 1940, the satyagraha continued till the end of the years. So during this period, more than 25,000 people were arrested. So the individual satyagraha, so இதுக்கு தலைமை தாங்கி நடத்தினவர் வினோபா பாவே. ஸோ அந்த எண்ட் ஆஃப் த இயர்ஸ் வரைக்கும் இந்த இண்டிவிஜுவல் சத்தியகிரகாஸ் நடக்குது. ஸோ அந்த பீரியடில், அந்த டூரிங் திஸ் பீரியட் மோர் தென் 25,000 பீப்புள்ஸ் வேர் அரெஸ்டட். நெக்ஸ்ட் டாபிக் கிரிப்ஸ் மிஷின்ஸ். On 22 March 1942, the British government sent a message under the cabinet minister Sir Stafford Cripps. So the British government announced the lot of offer, but the British Indian government not satisfied the offers. எந்த ஆஃபரும் அவங்க கொடுக்கக்கூடிய ஆஃபர் நம்ம இந்தியன்ஸுக்கு திருப்தியாக இல்லை. ஸோ against on 22 March 1942, the British government sent a message under the cabinet ministers Sir Stafford Cripps
the negotiation between Grips missions and the Congress the failed as Britain was not willing to transfer effective powers immediately. இந்த கிரிப்ஸ் மிஷின்ஸ் வந்து எந்த ஒரு அதிகாரத்தையும் இமிடியட்டாக வழங்காதனால இந்த கிரிப்ஸ் மிஷின்ஸ் என்டையர்லி ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ த நெகோட்டியேஷன் பிட்வீன் த கிரிப்ஸ் மிஷின்ஸ் அண்ட் காங்கிரஸ், கிரிப்ஸ் மிஷனுக்கும் காங்கிரஸ்க்கு நடந்த பேச்சுவார்த்தை ஃபெயில்டு. ஆஸ் த பிரிட்டன் நாட் வில்லிங் டு டிரான்ஸ்ஃபர், நாட் வில்லிங் எந்த ஒரு அதிகாரத்தையும் தர அவங்க விரும்பவில்லை. நாட் வில்லிங் டு த டிரான்ஸ்ஃபர் எஃபெக்டிவ் பவர்ஸ் இமிடியட்லி த கிரிப் மிஷன்ஸ் ஆஃபர்ட். என்னென்ன ஆஃபர்ஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிராண்ட் ஆஃப் த டொமினியன் ஸ்டேட்டஸ் ஆஃப்டர் த வார். ஆஃப்டர் த வார் மீன்ஸ் ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் த செகண்ட் வேர்ல்ட் வார், போருக்கு பிறகு டொமினியன் ஸ்டேட்டஸ் தன்னாட்சி அதிகாரம் வழங்குகிறோம். த கிராண்ட் ஆஃப் டொமினியன் ஸ்டேட்டஸ் ஆஃப்டர் த வார், ஆஃப்டர் த 1945, 1939 to 1945 வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வார். The second point, Indian princes would sign a separate agreement with the British, implying the acceptance, the ஏற்றுக்கொள்கிறாங்க for the demand of Pakistan. பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள் the grip missions. The third point, the British control the defense. இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. The British control the defense during the war. Both the Congress and the Muslim leagues rejected the proposals. The Congress called the proposals as a post-dated check on the crushing bank. So that means திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என்று காந்தியடிகள் அவருடைய திட்டங்களை கூறினார். திவால் ஒன்றுமே இல்லை, வங்கிக்கு வங்கியினுடைய இந்த செக்குக்கு பின்னாடி போட்டிருக்க சைன் எப்படி இருக்குது அது மாதிரி அந்த பின் தேதியிட்ட ஒரு காசோலை எப்படி இருக்குமோ அது மாதிரி அவருடைய திட்டங்கள் இருக்குதுன்னு சொன்னார். ஆஃப்டர் டூ ஆர் டை கால் பை த காந்திஜி. டூ ஆர் டை தட் மீன்ஸ் செய் அல்லது செத்துமடி அப்படிய முழக்கத்தோடு காந்தியடிகள் அதில் ஈடுபடுறாரு. தி அவுட்கம், த வெளிப்பாடு, அவுட்கம் ஆஃப் த கிரிப்ஸ் மிஷின்ஸ், கிரிப்ஸ் மிஷினுடைய வெளிப்பாடு. த காஸ்ட் த கன்சிடரபிள் டிஸப்பாயின்மெண்ட். த பாப்புலர் டிஸ்கண்டென்ட் வாஸ் இன்டென்சிஃபைடு பை த வார் டைம். த ஷார்ட்டேஜ் வார் டைமில் த ஷார்ட்டேஜ் அண்ட் த ஸ்டீப் ரைஸ் ஆஃப் த ப்ரைஸஸ். ரைஸ் ஆஃப் த ப்ரைஸஸ். ஸோ அந்த வார் டைமில் நிறையா அஃபெக்ட் ஆகிடுச்சு. அதில் ப்ரைஸஸ் வந்து ரொம்ப இன்க்ரீசஸ் ஆகிடுச்சு. ஆல் த காங்கிரஸ் கமிட்டி தட் மெட் ஆன் த பாம்பே ஆன் 8th August 1942. 8th August 1942. All the Congress committee that met at Bombay on 8th August 1942, the first the famous Quit Indian revolutions. The famous Quit India movement demanding an immediate end of the British rule in India. ஸோ இந்த கான்ஃபரன்ஸில் அதாவது குவைட் இண்டியா மூமெண்ட்ஸில் பாம்பேயில் ஆன் ஆகஸ்ட் 8th 1942 த இமீடியட் த டிமாண்ட் த கோரிக்கை த இமீடியட் வித்ட்ரா ஆஃப் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன் இந்தியா. ஸோ காந்தி கேவ் என் கால் டு ஆர் டை, டூ ஆர் டை, டூ ஆர் டை. Gandhi said, "We shall either free India or die in this attempt." ஸோ காந்தி அப்படி சொன்ன உடனே எப்படி we shall either the free India, எங்களுக்கு சுதந்திரம் வேணும், அல்லது die in this attempt, இந்த போராட்டத்தில் எங்களுடைய இன்னுயிரை நாங்கள் நீக்குவோம் என்று போராட்டம் முழக்கங்கள் செய்தார். We shall not like to see the perpetrations of slavery, இந்த அடிமைத்தனத்தை நாங்கள் காண உயிருடன் இருக்க மாட்டோம். We shall not live to see in the perpetrations of our slavery a non-violence mass
struggles under the Gandhi was to be the launched. ஸோ மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. பட் ஏர்லி த நெக்ஸ்ட் மார்னிங், இந்த போராட்டம் வெடித்த நெக்ஸ்ட் மார்னிங் ஆன் 9th August 1942 Gandhi and earlier Congress leaders were arrested. ஸோ வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இந்த முழக்கங்க பாம்பேயில் இந்த சொல்யூஷன்ஸ் பாம்பேயில் அந்த முழக்கம் நடந்துட்டு முடிந்தவுடன் டூ ஆர் டை, ஒன்றா சுதந்திரம் கிடைக்கணும், இல்லை இந்த அட்டம்ப்டில் எங்களுடைய இன்னுயிரை நாங்கள் நீர்ப்போம் என்று காந்தியால் முழக்கம் செய்த அடுத்த நாள் நெக்ஸ்ட் மார்னிங் 9th August 1942 Gandhiji and others important leaders were arrested. The role of socialist, with Gandhi and other prominent the important leaders of the Congress in jail. The socialists provide the leader for the movement Jayaprakash Narayanan and Ramnath Mishra. They escaped from the prisons and organized an underground movement. So underground movement means மறைந்திருந்து. ஸோ ஜெயிலிருந்து the two numbers Jayaprakash Narayanan and Ramnath Mishras escaped from the prisons and organized the underground movement. The women activities like Aruna Asaf Ali, they played an heroic roles, the hero roles, the தலைமை. The Usha Mehta established the Congress radio. So Usha Mehta established the Congress radio. ஸோ அவங்களுடைய போராட்டங்களை பற்றி சொல்லுவதற்காக ஆரம்பித்த ஒரு நிகழ்ச்சி வானொலி. ஸோ த உஷா மேத்தா எஸ்டாப்ளிஷ் த காங்கிரஸ் ரேடியோ அண்டர் கிரவுண்ட், தட் மீன்ஸ் மறைந்திருந்து சொல்வது, விச் த சக்ஸஸ்ஃபுல்லி ஃபங்க்ஷன் ஸ்டில் நவம்பர் இன் 1942. ஸோ 1942 வரைக்கும் இந்த உஷா மேத்தா எஸ்டாப்ளிஷ் த காங்கிரஸ் ரேடியோஸ் இஸ் காட் எ சக்ஸஸ் still in November 1942.